Hello students, welcome to Shiny Maths 8th Standard Maths Chapter 1 Exercise 1.5ல third sum solve பண்ணிரலாம். Show that 1944 is not a perfect cube. அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாதான். நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்மேட்டே பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1944 இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நம்பர் என்னது 4 ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக 2 டேபிள் போகும். அப்போ 1 வந்து 2 விடையும் கம்மி. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். 19ல 2 எத்தனை வாட்டி இருக்குன்னா 9 டைம்ஸ் இருக்கும். 9 2s ஆர் என்னது 18. அப்போ 19லேருந்து 18 மைனஸ் பண்ணால் 1. இப்போ வந்து இது 14 மாறிடும். அப்போ 7 2s ஆர் என்னது 14. நெக்ஸ்ட் 2 2s ஆர் 4. ஓகே, இப்போவும் லாஸ்ட் என்னது ஈவன் நம்பர். அப்போ திரும்பவும் 2 டேபிள் 4 2s ஆர் 8. 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1. இப்போ இது 17 ஆயிரம். 8 2s ஆர் 16. பேலன்ஸ் 1. இப்போ இது 12. அப்போ 6 2s ஆர் என்னது 12. திரும்பவும் லாஸ்ட் என்னது ஈவன் நம்பர். அப்போ 2 டேபிள் போகும். 2 2s ஆர் 4. 4 2s ஆர் 8. 3 2s ஆர் 6. ஓகேங்களா, இப்போ பாருங்க லாஸ்ட் வந்து ஆட் நம்பர், அதுவும் 3 இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா 3 டேபிளுக்கு தான் இப்போ பண்ண போகிறோம். 3 டேபிளில் 24 வரும் இல்லையா, அப்போ 3 டேபிளுக்கே பண்ணிடலாம். 8 3s ஆர் 24. நெக்ஸ்ட் 1 3s ஆர் 3. ஓகே, ஸோ இப்போ பாருங்க திரும்பவும் ஆட் நம்பர். திரும்பவும் இது 3 டேபிள் போகும். 2 3s ஆர் 6. பேலன்ஸ் 2. இப்போ இது 21 ஆயிரம். 7 3s ஆர் 21. ஓகேங்களா, இப்போ திரும்பவும் இது 3 டேபிளுக்கு போகும். 9 3s ஆர் 27. திரும்பவும் 3 டேபிள் போகும். 3 3s ஆர் 9. ஓகே, 3 வந்து ஒரு பிரேம் நம்பர். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 1 டேபிளையும் 3 டேபிளையும் தான் வரும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரூட்டுக்குள்ள நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்னன்னா ஸ்கொயர் ரூட். இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட் கொஸ்டின்ல என்னது கியூப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க அந்த ரூட்டுக்கு மேல கியூப்னு எழுதணும். அப்பதான் இது கியூப் ரூட்டா மாறிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரூட் அப்படியே எழுதிக்கலாம். கியூப் ரூட், இந்த கியூப் போட்டிருக்கணும் கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரை அப்படியே வரிசை எழுதிடலாம். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ நெக்ஸ்ட் 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. 3 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரூட்டுக்குள்ள 2 வேல்யூவா இருக்கணும். ஆனா இங்க வந்து கியூப், அப்ப என்னது 3 வேல்யூவா இருக்கணும். இப்போ பாருங்க 3 டைம்ஸ் என்னது 2 இருக்கு. அப்போ ஒரு 2 நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி 3 டைம்ஸ் 2 இருந்தா ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இன்டூ இங்க பாருங்க 3 டைம்ஸ் என்னது இருக்கு 3 இருக்கு. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 3 மட்டும் தான் இருக்கு. அப்போ இதை வெளியே எடுக்க முடியாது பாத்தீங்களா. அப்போ வந்து அது உள்ளே இருக்கட்டு. 3 3s ஆர் என்னது 9. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 3 டைம்ஸ் இல்லாம இந்த மாதிரி 2 டைம்ஸ் இல்லைன்னா ஒரு டைம் அப்படி இருந்துன்னா அது கண்டிப்பா பெர்ஃபெக்ட் கியூப் கிடையவே கிடையாது. அப்போ எழுதிக்கலாம். therefore 1944 is not a perfect கியூப்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.